إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية. இவர்கள் அல்லாஹ்விற்கு நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஜஹன்னம் என்ற நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். இவர்கள்தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக மோசமானவர்கள், அயோக்கியமானவர்கள், மிகவும் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிமுகம் செய்து இந்த நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், இணை வைக்கிற இணையுடைய காரியங்கள், அந்த விடயங்கள், அதற்கு செல்கிற பாவங்கள் அனைத்திலிருந்தும் விலகி உங்களை சுவர்க்கத்தின் பக்கம் உங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இணை வைத்தலின் ஊடாக உலகத்திலும் உருப்பட முடியாது, மறுமையிலும் உருப்பட முடியாது, மன்னரை வாழ்விலும் உருப்பட முடியாது என்கிற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வல்லவன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழுகிற போது அவனை மாத்திரமே வணங்கி அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்து என்ன செய்தியை சொன்னானோ அந்த செய்திகளை பின்பற்றுகிற இஹ்லாஸோடு நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இணை வைக்கிற காரியங்கள் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அது எந்த வகையிலும் எந்த ரீதியில் இருந்தாலும் அவைகளிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்தை வழங்குவானாக.